திருவிரல் மட்டுமே தான் எல்லாத்தையும் இயக்கும். இந்த உடம்பை இயக்குறது திருவிரல், மூச்சு தானே இயக்குது, ஆன்மா இயக்கல. ஆன்மா வந்து ஆன்மாவுடைய வேலை என்ன? சும்மா இருக்கிறது. அதனாலதான் அது அமைதியா இருக்குது. நீங்க சொன்னதுன்னு சொல்ல முடியாது சாமி. இயற்கையாவே எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் உண்டு. புரியலன்னா உடம்புடைய நோக்கம் என்ன? உடம்புக்கு என்ன? உடம்புடைய இயல்பு என்ன? உடம்புடைய இயல்பு வந்து இயக்கம். ஏதாவது ஒரு செயல் செய்யணும், ஏதாவது அந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்கு உட்பட்டது உடல். ஏதாவது செய்யும், சூக்கும தேகம், அதனுடைய இயல்பு என்ன? யோசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உடம்புக்கு இயல்பு கிடையாது. உடம்பு இல்ல, உடம்பு வந்து ஜடம். ஓகே. கிடப்பது உடம்பு, இயக்குவது உயிர், சூட்சும தேகம். சரி. ஆன்மாவுக்கு நோக்கம் என்ன? அதாவது ஜடத்தினுடைய இயல்பு எப்பவுமே சும்மா கிடக்கணும்னு இருக்கும். கிடக்கும், அவ்வளவுதான். அது எப்ப பாரு கிடக்கணும்னு நினைக்கும். நல்லா சாப்பிட்டோம்னா கீழப்படுத்துறோம், வேலை செய்யணும்னு தோணாது. ஏன்னா அதனுடைய இயல்பு வந்து கிடக்கிறது, அசையாம கிடக்கிறது. மூச்சினுடைய இயல்பு அசைஞ்சிட்டே இருக்கிறது. ஓகே. ஆன்மாவுடைய இயல்பு ரெண்டுமே வந்து இயல்புன்னு சொன்னாலும் சரி, நோக்கம்னு சொன்னாலும் சரி ஒண்ணுதான். உயிருக்கு நோக்கம் இயங்குறது, உடம்புக்கு நோக்கம் இயங்காம இருக்கிறது. ஆன்மாவுக்கு நோக்கம் என்ன? ஆன்மாவுடைய நோக்கம் என்ன? உங்க ஆன்மாவுடைய நோக்கம் என்ன? லட்சியம் என்ன? விடுதலை. இந்த பிறவில இருந்து எந்த பிரச்சனை இல்லாம கடக்கணும் அப்படின்ற மாதிரிதான். ஏன் இது ஆன்மான்னு சொல்றீங்க? இது மனசுல இருந்து வந்த கேள்வி தானே சாமி. ஆன்மாக்குன்னு எப்படி இதை சொல்றீங்க? நீங்க தான் பதில் சொன்னது சாமி. மனசுல இருக்கிற ஆசையா? இது ஆசைதான் சாமி. சொல்லுதா? இது மனதுல இருக்கிற ஆசைதான் சாமி. ஆசை கிடையாது. என்ன? எதையும் அனுபவிக்காது. ஸ்தூல தேகம் ஒரு இன்பத்தை அனுபவிக்கும், சூக்கும தேகம் ஒரு இன்பத்தை அனுபவிக்கும். ஓகே. ஸ்தூல தேகம் இன்பத்தை அனுபவிக்கிறதுல அதுக்கு ஒரு லாபம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. சூக்கும தேகம் மனசு உயிர், அதுக்கும் சந்தோஷம் இருக்கு. குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டா அவங்க வந்து என் சொந்தக்காரங்க, அவங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆன்மா முக்தி ஆகிறதுல அதுக்கு என்ன லாபம்? ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும்ல. ஏதாவது ஒண்ணு இருக்கணும் சாமி. இதனோட கனெக்ட் ஆகிறதால என்னன்னு தெரியுமா அதுக்கு? ஆனா அந்த வலியை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. இதனோட இந்த சரீரத்தை வச்சு இருக்கிறதால வலி அனுபவிக்கிறோம். நம்ம என்ன வலி அனுபவிக்குது? ஏதோ தெரியுது இல்ல, ஏதோ பிரச்சனை ஏதோ தெரியுது. நம்ம இயல்புக்கு முரணான ஒரு வேலை இது. நம்ம இயல்பு நிலைக்கு போகணும்னு அதுக்கு தோணுது இல்ல. ஆமா சாமி. வீட்டை விட்டு வெளியே இருக்கோம் அப்படின்னு தோணுது. இது சரியில்லை, ஏதோ வந்து நம்ம இயல்புக்கு முரண் அப்படின்னு தோணுது. இப்படி ஆன்மாவுடைய செயலும், ஆன்மாவுக்கு செயல் இல்லை ஆனா தூண்டும். சில விளக்கம் இல்லாத எண்ணங்கள் தோன்றும். ஆனா லாபம் அதுல இருக்காது, உலக லாபம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி தூண்டுதல்கள் ஆன்மாவுடைய எண்ணம்.